கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலை அமைத்து சென்ற நவீன விவசாயி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றப் போகிறாரா என வினா எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் நன்மை செய்யும் என சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இப்ப இருக்கிற முதலமைச்சர் விவசாயத்தை பத்தியே முழுசா தெரியாது. விவசாய கரும்பு பயிர் என்ன, நெற்பயிர் என்ன, ராகி பயிர் என்ன, மக்காச்சோள பயிர் என்ன ஒண்ணுமே தெரியாது. நமக்கு நாமே திட்டம் பண்ண ஒன்று போட்டு ஊரா போனார்ல. எங்க சேலம் மாவட்டத்துக்கு வந்தார். தலைவாசல்ல கரும்பு தோட்டத்தை பார்வையிட போனார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் தோட்டம் போட்டு போனார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சுக்கிட்டு போன நவீன விவசாயி யாரு? நவீன. இவரெல்லாம் வந்து நாட்டை காப்பாற்ற போறாரா? விவசாயத்தை காப்பாற்ற போறாரா? விவசாய காப்பாற்ற போறாரா? விவசாய தொழிலாளி காப்பாற்ற போறாரா? சிந்திங்க. நான் விளையாட்டா சொல்லுங்க. ஒரு அரசாங்கம் அமைப்பது சாதாரண விஷயம் இல்லை. 8 கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற மாநிலம். அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இன்றைக்கு 60% விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த 60% விவசாயியுடைய நிலை என்ன என்பதை உணர வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்கிறது, எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், சிந்திச்சு பார்த்து இந்த தேர்தலில் உங்களுக்கு எந்த அரசாங்கம் நன்மை செய்து என்பதை உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிப்படி இந்த தேர்தலை வாக்களியுங்கள்.